ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் ரெசிபி. ஆட்டுக்குடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்குடல் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அந்த மாதிரியான குடலை இன்றைக்கி வறுவலாக பண்ண போகிறோம். சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டுக்குடல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எவ்வளோ டைம் க்ளீன் பண்ண முடியுதோ அவ்வளோ டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி வந்து நல்லா அப்படியே சுத்தமாக இருக்கிற வரைக்கும் நல்ல சுடுதண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மசாலா பொடி போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு குடலுக்காக மசாலா போடுறேன். அதேபடி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ நல்லா கலந்து விடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நிறையலாம் தண்ணி சேர்க்க வேணாம். அந்த குடல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம வறுவல் தானே பண்ண போகிறோம், அதனால் தண்ணி வந்து அதிக தேவையில்லை. அவ்வளவுதான். இப்போ மூடி வச்சிடலாம். விசில் போட்டாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சு நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ அந்த குடலில் இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதான் பாருங்கள். நல்ல குடல் வந்து அந்த தண்ணியை வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இருக்கிற தண்ணியை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா அந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற போல் வதங்கிட்டு இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி 1, ஒரே ஒரு தக்காளி அது குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட வேணாம். ஏன்னா நம்ம வந்து குடல் வேக வைக்கிறப்பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அதிகமாக போட தேவையில்லை. இந்த தக்காளியோட ஈரப்பதம் வத்தட்டும், அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லபடியாக தக்காளியும் வெங்காயமும் நல்லா அந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சா, இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச ஒரு குடல் இருக்குல்ல, அந்த குடலை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ட்ரையாக இருக்குது பாருங்கள். தண்ணி ஒரு துளி தண்ணி இல்லை, அப்படியே சேர்த்துக்கணும். உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டதுனால இப்போ வந்து எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. அப்படியே போட்டு வறுக்கிறது தான். அவ்வளோதான். நல்லா வறுத்து விடுவோம். ஒரு நல்ல ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடுவோம். மூடி கூட வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வதக்கி விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள். நல்லா வதங்கி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக நல்லா சுருள குடல் வந்து வறுத்தாச்சு. இந்த டைமில் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். குடலுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக போட்டு நல்லா கிளறி விடுவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான் பாருங்கள். குடல் வந்து சூப்பராக வறுத்தாச்சு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கலரு. இதே போல் நம்ம ஹோட்டலில் எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. அதே போல் இவ்வளோ குடல் வெறும் குடல் மட்டுமே இருக்காது. வெங்காயத்தை தான் அதிகமாக போட்டு கொஞ்சோடு ஒரு 4-5 குடல் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சூப்பராக செய்யலாம். அருமையான ஒரு குடல் வறுவல். இதே மெத்தடில் நீங்களும் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.